Welcome to Easy English. Today we learn about the future continuous tense. First நமக்கு future continuous tenseனா என்னன்னு தெரியணும். அதோட சிச்சுவேஷன் சொல்றேன். நம்மகிட்ட யாராவது கேட்பாங்க இந்த மாதிரி வெளியே போலாம் இல்லைன்னா ஏதாவது அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லை என்னால முடியாது அப்போ நான் வேலை பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த நேரத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது ப்ளஸ் அந்த நேரத்துல பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ அது கண்டினியூஸா இருக்கும். அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா சம் அதர் நேம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட ஆக்சிலரி வெர்ப் வில் பி பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எப்பவுமே எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸுக்குமே நம்ம வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் எதுக்குமே நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பி அப்படிங்கிற வேர்ப் நம்ம யூஸ் பண்றோம். நான் காத்து கொண்டிருப்பேன். ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் காத்து கொண்டிருப்பேன் அதுலேயே நமக்கு தெரியுது அது வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படின்னா ஐ, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வெயிட்டிங். ஆக்சிலரி வெர்ப் வில் பி. ஸோ நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி வெயிட்டிங். ஐ வில் பி வெயிட்டிங். ஐ மட்டும் இல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வில் பி மட்டும் தான் இதில் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். நீனா யூ, வேலை செய்யறது. வேலை செய்யறது என்னது ஒர்க். ஸோ ஒர்க்கிங். ஆக்சிலரி வேர்ப் வந்து வில் பி. வில்லுனாலே பொதுவாக ஃபியூச்சர் தான். வில் பி அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம இந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். வில் பி. நீ வேலை செய்து கொண்டிருப்பாய் அப்படின்னா யூ வில் பி ஒர்க்கிங். யூ வில் பி ஒர்க்கிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நாங்கள் நீந்தி கொண்டிருப்போம். நாங்கள்னா வி, நீந்தி கொண்டிருக்கிறது. நீந்துறத வந்து நம்ம ஸ்விம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்விம்மிங். கண்டினியூஸ் டென்ஸ்னால ஸ்விம்மிங். இதோட ஆக்சிலரி வெர்ப் என்னது வில் பி. நாங்கள் நீந்தி கொண்டிருப்போம் அப்படின்னா வி வில் பி ஸ்விம்மிங். வி வில் பி ஸ்விம்மிங். எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்னாலுமே நம்ம ஐஎன்ஜி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அவர்கள் கனடாவிற்கு பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ அவர்கள்னா தே, கனடானா கனடா தான். பயணம் செய்யறத வந்து நம்ம டிராவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டினியூஸா இருக்கறதுனால டிராவலிங். கனடாவிற்கு அதனால நம்ம டு கனடா யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் கனடாவிற்கு பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். இது வந்து ஒரு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு தெரியுது. அதனால ஆக்சிலரி வெர்ப் வில் பி யூஸ் பண்றோம். They will be traveling to Canada. They will be traveling to Canada. அவன் விளையாடி கொண்டிருப்பான். சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியுது இல்லையா விளையாடி கொண்டிருப்பான். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது பிளஸ் அது கண்டினியூஸா தான் இருக்க போகுது. அவன்னா ஹி, விளையாடுறது வந்து பிளே. ஸோ விளையாடி கொண்டிருப்பான் அதனால பிளேயிங். அவன் விளையாடி கொண்டிருப்பான். ஆக்சிலரி வெர்ப் வந்து வில் பி யூஸ் பண்றோம். ஸோ ஹி வில் பி பிளேயிங். ஹி வில் பி பிளேயிங். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அவள் காலை உணவு சமைத்து கொண்டிருப்பாள். அவள்னா ஷி, காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட், சமைத்து கொண்டிருப்பாள். ஸோ சமைக்கிறது வந்து குக்கு. கண்டினியூஸ்னால நம்ம குக்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் காலை உணவு சமைத்து கொண்டிருப்பாள். ஸோ ஃபியூச்சர்னாலே ஆக்சிலரி வெர்ப் வந்து வில். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு வில் பி. She will be cooking breakfast. She will be cooking breakfast. Okay, next one. மழை பெய்து கொண்டிருக்கும். இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ மேகம் ஆல்ரெடி இருட்டா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வரும்போதோ இல்லை போகும்போதோ மழை அந்த நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். ஸோ மழைக்கு சப்ஜெக்ட் வந்து இட். நெக்ஸ்ட் மழையை வந்து நம்ம ரெயின் சொல்லுவோம். கண்டினியூஸ்னால ரெய்னிங். ஆக்சிலரி வெர்ப் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வில் பி. ஸோ மழை பெய்து கொண்டிருக்கும். இட் வில் பி ரெய்னிங். இட் வில் பி ரெய்னிங். நெக்ஸ்ட் சரண்யா மேரத்தானில் ஓடிக்கொண்டிருப்பாள். இப்ப இல்ல இதுக்கப்புறம் வர்ற மேரத்தான்ல ஓடிக்கொண்டிருப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ சரண்யா சரண்யா தான். மேரத்தான் மேரத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடுறது வந்து நம்ம ரன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்னால ரன்னிங். ஆக்சிலரி வெர்ப் வந்து வில் பி. ஸோ சரண்யா மேரத்தானில் ஓடிக்கொண்டிருப்பாள் அப்படின்னா சரண்யா வில் பி ரன்னிங் இன் மேரத்தான்.
ஓகே, இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு கொஸ்டின். அவள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பாள். ஸோ அவள்னா ஷி, மதிய உணவுனா லஞ்ச், சாப்பிட்டு கொண்டிருக்குது. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு. இதில் நம்ம வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷி வில் ஈட் லஞ்ச், ஷி வில் பி ஈட் லஞ்ச். தேர்ட் ஒன் ஷி வில் பி ஈட்டிங் லஞ்ச். ஸோ இதில் எது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்ஷன் பண்ணுறேன். நம்ம பேசும்போது பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும். நம்மளா அதை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் நமக்கு என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இதே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது, how to make the negative sentences in future continuous tense. சேம் அதே தான். சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம நார்மலாவே நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணா ஒரு நாட் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து வில் பி அப்படிங்கிறத ஆக்சிலரி வேர்ப். 2 ஆக்சிலரி வேர்ப் வந்தா அந்த 2க்கும் நடுவுல தான் நம்ம நாட் ஆட் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் மார்க்கெட்டிற்கு போய் கொண்டிருக்க மாட்டார்கள். ஸோ பாசிட்டிவ்னா போய் கொண்டிருப்பார்கள்னு வரும். போய் கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள்னா தே, மார்க்கெட்னா மார்க்கெட், போய் கொண்டிருக்கிறது வந்து நம்ம கோன்னு சொல்லுவோம், போறத. போய் கொண்டிருக்கிறது ஸோ கோயிங். மார்க்கெட் இருக்கு, அதனாலதான் நம்ம டு த மார்க்கெட் போட்டிருக்கோம். ஸோ போய் கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போ போய் கொண்டிருப்பார்கள்னா வில் பி போடுவோம், மாட்டார்கள் ஸோ வில் நாட் பி. நெக்ஸ்ட், அவள் பாலை எரிந்து கொண்டிருக்க மாட்டாள். அவள்னா ஷி, பால்னா பால் தான். எரியறத வந்து நம்ம த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து த்ரோயிங். இப்போ மாட்டாள் அப்படின்னு இருக்கு. நார்மலா அவள் பாலை எரிந்து கொண்டிருப்பாள் அப்படின்னா ஷி வில் பி த்ரோயிங் அ பால். எரிந்து கொண்டிருக்க மாட்டாள் அப்படின்னு இருக்கிறதுனால வில் பிக்கு நடுவில் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்றோம். ஷி வில் நாட் பி த்ரோயிங் எ பால். ஷி வில் நாட் பி த்ரோயிங் எ பால். நெக்ஸ்ட், அவர்கள் வந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள்னா தே, வர்றதை வந்து நம்ம கம்முன்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்னால கம்மிங். ஸோ நார்மல் ஆக்சிலரி வெர்ப் என்னது வில் பி. நெகட்டிவ்னால அதுக்கு நடுவில் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்றோம். இப்போ அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா தே வில் பி கம்மிங். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர்கள் வந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஸோ தே வில் நாட் பி கம்மிங். தே வில் நாட் பி கம்மிங். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் படம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். இப்போ இது வந்து உங்களுக்கானது. இதுல எந்த இது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி செலக்ட் பண்ணி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள்னா வி, படம் பார்க்கிறதுனா வாட்சிங் எ மூவி. ஸோ நான் படம் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது கரெக்டான சென்டென்ஸ்ன்னு பார்த்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வி வில் நாட் வாட்ச் எ மூவி. அதை பார்த்து நீங்க கமெண்ட்ல எது கரெக்டோ அதை சென்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எப்படி கொஸ்டின் கேட்கறது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் மேக் பண்றது, ஹவு டு மேக் த கொஸ்டின் சென்டென்சஸ் இன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சேம் எந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலுமே இப்போ நம்ம பொதுவாக ஆக்சிலரி வேர்பை கொஸ்டினுக்கு முன்னாடி கொண்டு போவோம். கொஸ்டின் கேட்கணும்னா சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு போவோம். இதுல வந்து வில் பி அப்படிங்கிற 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்கு. இருந்தாலும் நம்ம வில்ல மட்டும் தான் முன்னாடி கொண்டு போகணும். பாசிட்டிவ்னா வில் கொண்டு போகணும், நெகட்டிவ்னா வில் நாட் கொண்டு போகணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நீ படித்து கொண்டிருப்பாயா. இப்போ நீனா யூ, படித்து கொண்டிருக்கிறதுனா ஸ்டடி. ஸோ நார்மலா நீ படித்து கொண்டிருப்பாய் அப்படின்னா யூ வில் பி ஸ்டடியிங். இப்போ கொண்டிருப்பாயா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ ஆக்சிலரி வேர்பை முன்னாடி கொண்டு போகணும். வில் பி இருக்கிறதுனால பி அங்க வச்சுட்டு வில்ல மட்டும் தான் நம்ம முன்னாடி கொண்டு போகணும். ரெண்டையுமே கொண்டு போகக்கூடாது, ஒன்லி வில் மட்டும் தான் கொண்டு போகணும். ஸோ நீ படித்து கொண்டிருப்பாயா அப்படின்னா வில் யூ பி ஸ்டடியிங். வில் யூ பி ஸ்டடியிங். நெக்ஸ்ட், படித்து கொண்டிருக்க மாட்டாங்க. அதே சென்டென்ஸ்ல நெகட்டிவா எப்படி அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெகட்டிவ்னா பாசிட்டிவ் வில் கொண்டு போன மாதிரி நெகட்டிவ்க்கு வில் நாட்டை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம். ஸோ நீ படித்து கொண்டிருக்க மாட்டாய் அப்படின்னா வில் நாட் யூ பி ஸ்டடியிங். வில் நாட் யூ பி ஸ்டடியிங். ஸோ பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கணும்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வில் மட்டும் கொண்டு போறோம். நெகட்டிவ்னா வில் நாட் கொண்டு போறோம். அவ்வளவுதான். பி வந்து அங்கேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட், இது உங்களுக்கானது. பாடி கொண்டிருப்பாளா. ஸோ நார்மல் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்,
பாடிக்கொண்டிருப்பாள் அப்படின்னு இருக்கும். இது வந்து கொஸ்டின். அதனால பாடிக்கொண்டிருப்பாளா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. பாடல் வந்து சிங்கு. ஸோ இதுல எது கரெக்ட் ஆன்சர்? வில் யூ பி சிங்கிங், வில் யூ சிங், வில் யூ பி சிங்? ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு மறக்காது. ஓகே, தேங்க்யூ.